வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்நெட்டில் ரொம்பவே சென்சேஷன் ஆகிட்டுருக்க இந்த ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது மரவள்ளி கிழங்கு களின்னு சொல்லலாம். இது வந்து நான் சிக்கன் கிரேவியோடு நான் இது செஞ்சு நான் சாப்பிட்டேன். இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் கேபிஎன்லேருந்து. இது வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், மரவள்ளி கிழங்கு எப்படி க்ளீன் பண்ணணும், அது எப்படி சமைக்கணும்னு. அந்த மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கணும், அது எடுத்துடணும். அது எடுக்கலைனாக்கா நம்மளுக்கு வயிறு வந்து கழுவு இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய மரவள்ளி கிழங்கு இங்கே வாங்கினது ரொம்ப எலசாக இருந்தது. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இட்லி மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மையாக அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனுக்கு நேராக மாற்றிட்டேன். அந்த மாவை மாற்றிட்டு அதிலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். இங்கே தாங்க நான் பிரச்சனையே ஃபேஸ் பண்ணேன். அது கெட்டி ஆகிட்டே வருது ஸ்லோ ஃப்ளேமில். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கினேன் தேவைக்கேற்ப. மரவள்ளி கிழங்கு வேகவே இல்லை. ஸோ மரவள்ளி கிழங்கு வேகாமல் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வந்து ரொம்ப அப்செட் ஆகும். இது வந்து நான் கலரிட்டே இருந்தேன். நான் மீதி வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்போ எனக்கு அது அப்போவே டவுட் ஆச்சு. இந்த மரவள்ளி கிழங்கு இப்படி ஈஸியாக பண்ணுறாங்களே, இது வேக மாட்டேங்குது சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். வேகலைங்க மரவள்ளி கிழங்கு. அது இன்னும் திக்காகுது, கெட்டியாகுது, ஆனால் வேக மாட்டேங்குது. ஸோ அந்த டேஸ்ட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது நல்லா கலரி எனக்கு கலர்னது தான் பெருசு மிச்சம் ஆச்சு. கடைசியில் இதில் தண்ணியை விட்டேன். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலான்னு வச்சேன். இப்போ இந்த டைமுக்கு நல்லா வெந்து போச்சு. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள் மரவள்ளி கிழங்கு. இப்போ கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். அது கெட்டி ஆகிற வரைக்கும். ரொம்ப கை நோவு எடுக்கும். இந்த ஹல்வா பண்ணுற அளவுக்கு நம்ம கலரி எடுக்கணும். அது ஒரு ரவுண்ட் பால் கன்சிஸ்டன்சி வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் கறியோட. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.